ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய டைம் சேஞ்ச் விஜயில், அது இல்லாமல் இன்னும் நிறைய வரப்போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ், நேற்று வந்துட்டு விஜய் டிவி சைட்ல இருந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது பாக்யலட்சுமி சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரண்டா 8:30 போயிட்டு இருக்க பாக்யலட்சுமி சீரியல் வர திங்கக்கிழமையிலிருந்து ஈவினிங், அது ஈவினிங் 7 o'clock வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதே போல 7 o'clock போயிட்டு இருக்க ஐயனார் துணை சீரியல் வந்துட்டு 8:30 வந்து டைம் சேஞ்ச் பண்றாங்க. இந்த டைம் சேஞ்ச் வந்து முக்கியமா ஆடியன்ஸ் உடைய விருப்பம் தான். ஏன்னா எல்லா ப்ரோமோஸ் கீழே இந்த சீரியலை 8:30 போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதும், பாக்யலட்சுமி ப்ரோமோ கீழே போயிட்டு இந்த டைமிங் ஐயனார் துணை சீரியலுடைய ப்ரோமோ அதாவது சீரியலை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதும், இந்த மாதிரி நிறைய நேயர்களுடைய விருப்பங்கள் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் சேனல் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஏன்னா ஐயனார் துணை சீரியல் வந்துட்டு எடுத்த உடனே 8:30 ரீச் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இப்போதைக்கு கிடையாது இல்லையா. ஸோ அவங்க கிரியேட் பண்ணணும். அதே போல பாக்யலட்சுமி சீரியலும் 7 o'clock சஸ்டெயின் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, ரீச் இருக்கு. ஸோ எப்பவுமே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க பாக்யலட்சுமி. அதுதான் அந்த சீரியலுடைய பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாச்சும் ஒரு சம்பவம், ஏதாச்சும் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு சண்டை போட்டு அது மாதிரி இது சம்திங் இருக்கும். சீரியல்ல டிஆர்பிக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பிரியாதமி மேம்க்கு ரொம்பவே தெரியும். அது இல்லாமல் சீரியல் தான் இடம் மாறுதே தவிர ரெண்டுமே வந்து பிரியாதமி மேமுடைய சீரியல்ஸ் தான். ஸோ அது எப்படி அவங்க மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ பெருசா எனக்கு தெரிஞ்ச ஐயனார் துணையில மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே போல ஐயனார் துணை சீரியல் வந்துட்டு கண்டிப்பா சிறுகடிக்கு ஆசைக்கு டவுன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறீங்க. இனிஷியல் டேஸ்ல டவுன் பண்ணாலுமே கூட போக போக அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு இது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு சீரியல் நல்லா வளர்ந்துரும். இன்னைக்காச்சும் ஒரு மகா சங்கமம் வருது அப்படின்னு சொல்லும் போது கூட இவங்க ரெண்டு பேரும் கார் டிரைவர் இல்லையா. ஸோ ரொம்பவே ஈஸியா அந்த மகா சங்கமம்லாம் கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் நான் இந்த டைம் சேஞ்சில் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். இது இல்லாம சில டைம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா ஆகா கல்யாணம் சீரியல் இருக்கு இல்லையா. ஸோ 7:30 போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீரியலுமே கை வைப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக அப்டேட் கிடைச்சிச்சு. ஏன்னா நிறைய நியூ சீரியல்ஸ் பேக் டு பேக் வருது. ஸோ அப்படி ஒரு வர சமயத்தில் லோ டிஆர்பி சீரியல்ஸை கண்டிப்பாக அவங்க கை வைப்பாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு இருக்க சீரியல்ஸ் ஆகா கல்யாணம், நீ நான் காதல். ஸோ நீ நான் காதல் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த 6 o'clock அந்த ஒரு செகண்ட் பேர் என்ட்ரி ஆனதுல இருந்து, அதாவது அந்த ஹீரோக்கு செகண்டா ஒரு லீட் வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்ததுல இருந்தா கொஞ்சம் டிஆர்பி டவுன் ஆச்சு. பட் இப்போ அந்த கேரக்டருமே கொஞ்சம் பாசிட்டிவா மாற்றி தான் ஸ்டோரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. யூஸ்வலா அதர் சீரியல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நீலன் காதல் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் அமைஞ்சது இந்த ஒரு கதைகளும். பட் எந்த அளவுக்கு அவங்க ஃபர்தரா மூவ் பண்ணுவாங்க, டிஆர்பி எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறதுல தான் அந்த சீரியலுடைய அந்த ஸ்லாட்டுமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வருது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லபடியாக அமையன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.